என்னது விஜயும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரே பேனரில் இருக்காங்க? ஆமாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று முன்தினம் தர்மபுரி மாவட்டத்துக்கு போயிருந்தப்போ அங்கே இருக்கிற விஜயோட தமிழக வெற்றி கழகத்தினர் அவரை வரவேற்று பேனர் வச்சிருக்காங்க. ஒரு படி மேலே போய் திரு இபிஎஸ் அவர்களோட பிரச்சார கூட்டத்தில் தாவகவினர் கலந்துக்கிட்டு கொடி அசிச்சாங்கன்றதையும் கவனிக்கணும். இந்த கூட்டத்தில் திரு இபிஎஸ் என்ன பேசினார்? தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொன்னார். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தலைகுனிந்து நிற்கின்ற காட்சி இப்பொழுது தொலைக்காட்சியிலே பார்க்கின்றோம். இன்னைக்கு நாடே அதிர்ந்து போய்விட்டது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய நாடே அதிர்ந்து போய்விட்டது. இதுவரை எத்தனையோ அரசியல் கட்சிகள் தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி இன்றைக்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றுகின்றன. எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் இல்லாத அளவிற்கு 41 உயிர்கள் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் உங்க கையிலே இருக்கின்றது, ஆட்சி உங்க கையிலே இருக்கின்றது. ஆட்சியாளரை தான் பார்த்து கேட்க முடியும். அப்படித்தானே கேட்க முடியும். யாருமே பழி சுமத்தி தப்பித்து விட கூடாது. ஆக ஒரு அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதே மாதிரி மீடியா எப்படி இருக்க வேண்டியங்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. விஜயோட கட்சியினர் திரு இபிஎஸ் வரவேற்று பேனர் வச்சு அவரோட பிரச்சார கூட்டத்தில் கலந்துக்கிட்டு கொடி அசைச்சதை இந்த குறிப்பிட்ட தமிழ் தொலைக்காட்சி சேனலை தவிர வேற எந்த தொலைக்காட்சி சேனலும் ஒளிபரப்பவே இல்லை அல்லது பெருசா கண்டுக்கல. இதே அதிமுக கூட்டணியில சிறு சலசலப்புனாலும் அதை வச்சு வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஒரு வாரத்துக்கு விவாதம் நடத்துற இந்த தொலைக்காட்சி சேனல்கள் இந்த விஷயத்தை பெருசா கண்டுக்கவே இல்லைங்கிறதுக்கு என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்?